Hi guys, I am Rakesh Bala from Sasiguru batch. இன்னைக்கு தெர்மோடைனமிக்ஸில் கார்னட் engine sum தான் பார்க்க போகிறோம். Two Carnot engines work in series between the source and sink. The source temperature is 550 Kelvin and the sink temperature is 350 Kelvin. Both engines develop equal power. Determine the intermediate temperature. அதாவது ரெண்டு கார்னட் இன்ஜின் சீரீஸாக கனெக்ட் ஆகிருப்ப அதோட இன்டர்மீடியட் டெம்பரேச்சர் என்னென்னு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கிவன் டேட்டா பார்க்கலாம். சோர்ஸ் டெம்பரேச்சர் T1 is equal to 550 Kelvin, சிங்க் டெம்பரேச்சர் T3 is equal to 350 Kelvin. டயக்ராமில் E1 அண்ட் E2ன்றது கார்னாட் இன்ஜின் 1 அண்ட் கார்னாட் இன்ஜின் 2, W1 அண்ட் W2ன்றது ஒர்க் டன் டெலிவர்டு பை கார்னாட் இன்ஜின் 1 அண்ட் கார்னாட் இன்ஜின் 2. எஃபிஷியன்சி ஃபார் கார்னட் இன்ஜின் 1 என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, எஃபிஷியன்சி வந்துட்டு அவுட்புட் டிவைடட் பை இன்புட். அப்போ கார்னட் இன்ஜினோட அவுட்புட் பார்த்துட்டிங்கன்னா ஒர்க் டன் அண்ட் தி இன்புட் பார்த்துட்டிங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ η1 இஸ் ஈக்குவல் டு W1 டிவைடட் பை Q1. அப்போ அந்த எஃபிஷியன்சியை டெம்பரேச்சர் பேசிக்ஸ் எழுதணும்னா T1 மைனஸ் T2 டிவைடட் பை T1 அப்படின்ற ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். ஆல்சோ W1 இஸ் ஈக்குவல் டு Q1 மைனஸ் Q2ன்ற வேல்யூ எப்படி வந்துச்சு பார்த்தீங்கன்னா, Q1ன்றது டோட்டல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் Q2ன்றது ஹீட் ரிஜெக்ஷன். அப்போது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து ஹீட் ரிஜெக்ஷனை மைனஸ் பண்ணால் நமக்கு ஒர்க் டன் கிடச்சிரும். அந்த வேல்யூவை எபோ ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டிட் பண்ணோம்னா Q2 டிவைடட் பை Q1 இஸ் ஈக்குவல் டு T2 டிவைடட் பை T1ன்ற ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிடும். சிமிலர்லி ஃபார் கார்னட் இன்ஜின் 2க்கும் இதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். η2 is equal to W2 divided by Q2, அதாவது அவுட்புட் டிவைடட் பை இன்புட். அதோட டெம்பரேச்சர் ஈக்குவேஷன் T2 மைனஸ் T3 டிவைடட் பை T2. ஸோ W2 is equal to Q2 மைனஸ் Q3ன்றது வேல்யூ நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி தான். Q2ன்றது டோட்டல் ஹீட் அண்ட் Q3ன்றது ஹீட் ரிஜெக்ஷன். டோட்டல் ஹீட்லேருந்து ஹீட் ரிஜெக்ஷன் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ஒர்க் டன் 2 கிடச்சிரும். Therefore Q3 divided by Q2 is equal to T3 divided by T2ன்ற ஈக்குவேஷனும் நமக்கு கிடச்சிரும். போத் இன்ஜின்ஸ் டெவலப் ஈக்குவல் பவர் அப்படின்ட்டு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ரெண்டு இன்ஜின் வந்துட்டு ஈக்குவல் பவரை ஜென்ரேட் பண்ணிருச்சுன்னா அதோட ஒர்க் டனும் ஈக்குவலாக தான் இருக்கும். அதனால் W1 is equal to W2 அண்ட் W1 அண்ட் W2 வேல்யூவை வந்துட்டு ப்ரீவியஸாக நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அந்த வேல்யூவை தூக்கி இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். Q1 மைனஸ் Q2 is equal to Q2 மைனஸ் Q3ன்ற நமக்கு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கும். அது ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறப்ப 2Q2 is equal to Q1 ப்ளஸ் Q3ன்ற ஈக்குவேஷன் கிடைக்கும். முன்னாடி கிடச்ச ஈக்குவேஷனில் Q2ஆல் டிவைட் பண்ணோம்னா 2 is equal to Q1 டிவைடட் பை Q2 ப்ளஸ் Q3 டிவைட் பை Q2ன்னு கிடைக்கும். அப்போ யூஸிங் தி கார்னாட் ரிலேஷன்ஸ் Q1 டிவைட் பை Q2 is equal to T1 டிவைட் பை T2, Q3 டிவைட் பை Q2 is equal to T3 டிவைட் பை T2ன்ற ஈக்குவேஷனை எபோ ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறப்ப Q is equal to T1 டிவைட் பை T2 ப்ளஸ் T3 டிவைட் பை T2ன்ற ரிலேஷன்ஸ் கிடைக்கும். நம்ம இங்கே ஃபைண்ட் பண்ண போகிறது T2, அதாவது இன்டர்மீடியட் டெம்பரேச்சர் தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். அதனால் T2வை வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு மிச்ச எல்லா காம்போனன்ட்ஸும் ரைட் ஹேண்ட் சைடில் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அப்போ ஃபைனலாக நமக்கு T2 is equal to T1 ப்ளஸ் T3 டிவைட் பை 2ன்ற ஈக்குவேஷன் கிடச்சிரும். இதில் நமக்கு T1ஓட வேல்யூ தெரியும் அண்ட் T3ஓட வேல்யூ தெரியும். ரெண்டு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டால் நமக்கு T2 கிடச்சிரும். T1ஓட வேல்யூ 550 அண்ட் T3ஓட வேல்யூ 350. ரெண்டையும் ஆட் பண்ணால் 900 வருது. அப்போது டிவைட் பை 2 போட்டோம்னா 415 வருது. அதுதான் நம்ம ஃபைனலாக கண்டுபிடிக்க வேண்டிய இன்டர்மீடியட் டெம்பரேச்சர். ஸோ the intermediate temperature of two Carnot engine T2 is equal to 450 Kelvin. Thank you.